நாளை ஆகஸ்ட் 14ஆம் தேதி, அது மட்டுமல்லாமல் வெள்ளிக்கிழமை, மிதுனம் ராசிக்காரங்களுக்கு தொடர்புகள் மற்றும் புதிய சிந்தனைகள் முக்கியமானதாகவே இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சந்திர பலம் கணக்கில் மிதுனம் சாதகமான ராசிகளில் ஒன்றாகவே குறிப்பிடப்படுது. அதனாலேயே முக்கியமான பேச்சுவார்த்தைகளும் திட்டமிடல்கள் போன்றவற்றை அமைதியாக நீங்கள் மேற்கொண்டால் நாளைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடிக் கொடுக்கும். வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையில ஒரு நெருங்கிய உறவு உங்களை விட்டு உடைந்து போக போகிறது. இரத்தம் கலந்த உறவாகவோ அல்லது நீங்கள் உயிருக்கு மேலாக கருதிய ஒரு நெருங்கிய சொந்தமாகவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் நீங்கள் யார் மீது நம்பிக்கை வைத்தாலும், யாரிடம் பேசினாலும் அந்த ஒரு நபர்கள் நமக்கு உயிராக பழகியவர்கள், நமக்காக எந்த சூழ்நிலையிலும் உதவி செய்வார்கள் என்றெல்லாம் மனதிற்குள் ஒரு தவறான ஒரு பிம்பத்தை நீங்களே உருவாக்கி கொள்கிறீர்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு என்பதை இந்த ஒரு நேரத்திலாவது நீங்கள் கொஞ்சம் மனதிற்குள் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் இந்த உறவு நம்மை விட்டு போகாது என்று நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்த ஒரு நபர்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருப்பார்கள். ஆனால் ஒரு தவறான ஒரு புரிதலாலோ அல்லது மூன்றாம் நபரின் தூண்டுதலாலோ அந்த உறவு உங்களை விட்டு இன்னும் முற்றிலும் முறிந்து போயிருக்கலாம். அந்த உறவு உடைந்த நாளில் நீங்கள் அடைந்த மனவேதனைகள், இனிமேல் இந்த உலகத்தில் யாரையுமே முழுமையாக நம்பக்கூடாது என்ற ஒரு கடுமையான பாடத்தை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். ஏனென்றால் அந்த உறவின் மீது நீங்கள் பாதி உயிரை வைத்திருந்தீர்கள். ஆனால் அந்த உறவு நம்மிடம் சொல்லாமல் கொள்ளாமல் நம்மளை விட்டு போகும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். அதை நீங்கள் இன்னமும் நினைத்து பார்த்தால் கூட உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வலிகள், அவ்வளவு கோபங்கள், அவ்வளவு சோகங்கள் என எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு அது மென்மேலும் ஒரு காயத்தையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதே போல உங்களுக்கு குடும்பத்தில் பேச முடியாத ஒரு மனக்காயங்களும் ஏற்பட்டது. மிதுனம் ராசிக்காரங்களை வெளி உலகில் யாராவது காயப்படுத்தினால் வீட்டிற்கு வந்து மனதை ஆறுதல் படுத்திக் கொள்ளலாம். ஆனால் வீட்டிலேயே மனக்காயங்கள் ஏற்பட்டால் அந்த வழியை எங்கே கொண்டு போய் சொல்ல முடியும்? உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு அமைதியான போராட்டங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுக்குள்ள ஏற்படும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு வார்த்தை, ஒரு தவறான ஒரு புரிதல், இவை அனைத்தும் சேர்ந்து உங்களுடைய மனதில் ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட காயங்கள் ஏற்பட்டு அது உங்களுடைய மனதை மென்மேலும் காயப்படுத்தும், குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சிக்கல்களையும் உருவாக்கும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. அந்த வழியை யாரிடமும் சொல்ல முடியாமல் பேசினால் குடும்பத்தில் இன்னும் பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்று அமைதியாக நீங்கள் அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். பல முறைகள் நீங்கள் தனியாகவே அழுதிருக்கலாம். ஆனால் மறுநாள் மீண்டும் அதே சிரிப்புடன் குடும்பத்திற்காக வாழ்ந்த ஒரு நபர்களும் நீங்கள் தான் எல்லாத்தையும் மறந்துவிட்டு தூக்கி எறிந்துவிட்டு நம்முடைய குடும்பத்தை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் என்று உங்களுடைய மரியாதைகளையும் அவமானங்களையும் குடும்பத்திற்காக பல இடங்களில் நீங்கள் தியாகம் செய்த அனுபவங்கள் நிச்சயமாக உண்டு. அதுதான் உங்களுடைய மனதின் ஒரு பெரிய தன்மை. ஜோதிடத்தில் குடும்ப உறவுகள் சில காலங்களில் சோதிக்கப்படலாம் என்று கூறப்படுது. ஆனால் அதே நேரத்தில் பொறுமை, புரிதல் மற்றும் நேர்மையான உரையாடல்கள் பல காயங்களை மெதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஆற்றுவதற்கு உதவும். எனவே முடிந்த அளவுக்கு எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் கோபப்பட்டு வார்த்தைகளை விடுவதை விட நம்முடைய குடும்பத்தின் நிலைமைகளை யோசித்து பார்த்து சில முடிவுகளை எடுப்பது தான் மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் சிந்தனை போக்கில் ஒரு மாற்றங்கள் உண்டாகும். நீங்கள் யோசித்து முடிவெடுத்தால் அது எதுவாகவே இருந்தாலும் அதில் போதுமான அளவுக்கு ஒரு மாற்றங்கள் என்பது கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காலங்களையும் இப்பொழுது தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. எனவே அந்த நேரத்தை மட்டும் உங்களுக்கு சாதகமாக வைத்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறி நல்ல விதமான சில காரியங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக தொடங்கிவிடும். மிதுனம் ராசியில் பிறந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது.
திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்க போகிறது. புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் தான் உண்டாகும். அந்த காலகட்டத்தை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. ஒரு வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்க தொடங்கினால் அந்த வீடு மீண்டும் உயிர் பெற்றது போல இருக்கும். ஆனால் ஒரு காலத்தில் உங்களுடைய வீட்டில் கவலைகள் அதிகமாக இருந்திருக்கலாம். சிறிய விஷயங்கள் கூட பெரிய ஒரு சண்டைகளாகவே மாற்றப்பட்டது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலையுடன் நீங்கள் வாழ்ந்ததும் உண்டு. நீங்கள் பலமுறை இந்த வீடு மீண்டும் பழைய சந்தோஷத்தை பார்க்குமா என்று நினைத்த ஒரு காலங்களும் நிச்சயமாக இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில மிதுனம் ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் மெதுவாக மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாகவே அமையலாம். ஒரு நல்ல செய்தி, ஒரு சுப நிகழ்ச்சி, நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் ஒன்றாக அமர்ந்து பேசுவது போன்ற சின்ன சின்ன தருணங்கள் கூட குடும்பத்தில் ஒரு மனநிலைமைகளை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். ஜோதிடத்தில் குடும்ப ஒற்றுமையை வலுப்படுத்தும் காலங்கள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் அன்பான வார்த்தைகள், பொறுமை மற்றும் புரிதல் ஆகியவை பல ஆண்டுகளாக இருந்த மனக்கசப்புகளையும் மெதுவாக குறைக்க உதவலாம். சில நேரங்களில் ஒரு குடும்பத்தின் மிகப்பெரிய செல்வம் பணம் மட்டும் கிடையாது, அனைவரும் ஒன்றாக சிரிக்கக்கூடிய அந்த ஒரு தருணங்கள் தான். எனவே முடிந்த அளவுக்கு அந்த ஒரு தருணத்தை நீங்கள் உங்கள் பக்கம் சாதகமாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதில் இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாத்தையும் நல்லதாகவே மாற்றிக் கொடுக்கும். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மங்களகரமற்ற இறுக்கமான சூழ்நிலைகள் முற்றிலுமாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாறப்போகிறது. குடும்ப உறுப்பினர்களிடையே ஒருவருக்கொருவர் அன்பும் பரஸ்பர மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். இப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்படுதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைக்குங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். விட நம்முடைய குடும்பத்தின் நிலைமைகளை யோசித்து பார்த்து சில முடிவுகளை எடுப்பது தான் மிதனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் சிந்தனை போக்கில் ஒரு மாற்றங்கள் உண்டாகும். நீங்கள் யோசித்து முடிவெடுத்தால் அது எதுவாகவே இருந்தாலும் அதில் போதுமான அளவுக்கு ஒரு மாற்றங்கள் என்பது கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காலங்களையும் இப்பொழுது தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. எனவே அந்த நேரத்தை மட்டும் உங்களுக்கு சாதகமாக வைத்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறி நல்ல விதமான சில காரியங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக தொடங்கிவிடும். மிதனம் ராசியில் பிறந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்க போகிறது. புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் தான் உண்டாகும். அந்த காலகட்டத்தை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. ஒரு வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்க தொடங்கினால் அந்த வீடு மீண்டும் உயிர் பெற்றது போல இருக்கும். ஆனால் ஒரு காலத்தில் உங்களுடைய வீட்டில் கவலைகள் அதிகமாக இருந்திருக்கலாம். சிறிய விஷயங்கள் கூட பெரிய ஒரு சண்டைகளாகவே மாற்றப்பட்டது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலையுடன் நீங்கள் வாழ்ந்ததும் உண்டு. நீங்கள் பலமுறை இந்த வீடு மீண்டும் பழைய சந்தோஷத்தை பார்க்குமா என்று நினைத்த ஒரு காலங்களும் நிச்சயமாக இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில மிதுனம் ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் மெதுவாக மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாகவே அமையலாம். ஒரு நல்ல செய்தி, ஒரு சுப நிகழ்ச்சி, நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் ஒன்றாக அமர்ந்து பேசுவது போன்ற சின்ன சின்ன தருணங்கள் கூட குடும்பத்தில் ஒரு மனநிலைமைகளை நிச்சயமாக உங்களுடைய
வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். ஜோதிடத்தில் குடும்ப ஒற்றுமையை வலுப்படுத்தும் காலங்கள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் அன்பான வார்த்தைகள், பொறுமை மற்றும் புரிதல் ஆகியவை பல ஆண்டுகளாக இருந்த மனக்கசப்புகளையும் மெதுவாக குறைக்க உதவலாம். சில நேரங்களில் ஒரு குடும்பத்தின் மிகப்பெரிய செல்வம் பணம் மட்டும் கிடையாது, அனைவரும் ஒன்றாக சிரிக்கக்கூடிய அந்த ஒரு தருணங்கள் தான். எனவே முடிந்த அளவுக்கு அந்த ஒரு தருணத்தை நீங்கள் உங்கள் பக்கம் சாதகமாகவே